மாவட்ட நிர்வாகமே வருவாய்த்துறையை பழங்குடியினர் இருளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வட்டாட்சியர் கள ஆய்வு செய்து இலவச வீட்டுமனை பெற தகுதியான பயனாளிகள் என தெரிந்தும் காலம் கடத்தாமல் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இரண்டாவதாக மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலம் கலவை தொழிலாளர் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனைகளை பத்திரப்பதிவு செய்ய செல்லும்போது பத்திரப்பதிவாளர் மெய்த்தன்மை சான்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் வட்டாட்சியர் அவர்களிடம் மெய்த்தன்மை சான்றுக்காக விண்ணப்பித்துள்ளோம். வட்டாட்சியர் அவர்கள் மெய்த்தன்மை சான்று வழங்காமல் மாத கணக்கில் காலம் கடத்தி வருகிறார். உடனடியாக மெய்த்தன்மை சான்று வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு, மாவட்ட நிர்வாகமே திருவண்ணாமலை மாநகராட்சியை ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் உடனே வழங்கு, தனியார் கம்பெனியிடம் விலை போகாது, துப்புரவு பணியில் ஆண் தொழிலாளர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வதுடன், நான்காவது கோரிக்கையாக திருவண்ணாமலை சங்கம் சாலையில் உள்ள சந்தைமேடு பகுதியில் 15 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் சுகுணா இளங்கோ குடும்பத்தை மின் இணைப்பு பெறவிடாமல் மாதக்கணக்கில் அலைக்கழித்தும் தற்கொலைக்கு தூண்டும் வகையில் மாநகராட்சி ஆணையாளர் நடந்து கொள்கிறார். மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர நல அலுவலர் அவர்களை வன்மையாக கண்டிப்பதுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு சுகுணா இளங்கோ குடும்பத்தை வாழ வைத்தும் மின் இணைப்பு பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக தோழர் பரணி அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள தோழர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை தோழர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கவனித்த பொதுமக்களுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு பெற இளைஞர் முன்னணி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.